ஓம் சாந்தி. 26/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அரை கல்பமாக யாரை பக்தி செய்தீர்களோ அதே தந்தை ஸ்வயம் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வியின் மூலமாகவே நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகிறீர்கள். கேள்வி: யோகபலம் என்கிற லிப்டின் அற்புதம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் யோகபலத்தின் லிப்ட் மூலமாக ஒரு நொடியில் மேலே ஏறி விடுகிறீர்கள். அதாவது ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஏன் இப்படி இறங்குவதில் 5000 ஆண்டு காலங்கள் ஆகின்றன. மேலும் ஒரு நொடியில் ஏறி விடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுதான் யோக பலத்தின் அற்புதமாகும். அதாவது பாபா சொல்றாங்க, இறங்கி வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப நீங்க ஒரு நொடியில ஏறிடுறீங்க, சத்தியுகத்துக்கு வந்துடுறீங்க. இப்ப பாபா சொல்றாங்க, இதுதான் யோக பலத்தினுடைய அற்புதம். தந்தையின் நினைவினால் எல்லா பாவங்களும் நீங்கி விடுகின்றன. ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் மகிமையோ குழந்தைகளுக்கு கூறியிருக்கிறார். அவர் ஞானக்கடல், சச்சித் ஆனந்த சொரூபம் ஆவார், அமைதியின் கடலும் ஆவார். அவருக்கு அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பட்டங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது தந்தை ஞானக்கடல் ஆவார். அதாவது பரமாத்மாவுக்கு கடல் அப்படிங்கிற புகழ் இருக்கு. அப்படின்னா அமைதியினுடைய கடல், ஆனந்தத்தினுடைய கடல், ஞானக்கடல், எல்லா குணங்களிலும் கடல் மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி மனிதர்கள் அனைவருமே வந்து கடவுளுக்கு தான் இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. 2 யாத்திரைகள் உள்ளன என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பக்த ஜனங்கள் தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள், நாலாபுறங்களிலும் சுற்றி வருகிறார்கள். ஆக எவ்வளவு காலம் நாலாபுறங்களிலும் சுற்றி வருகிறார்களோ அவ்வளவு காலம் விகாரத்தில் ஈடுபடுவதில்லை. அந்த யாத்திரைக்கு போகும்போது எவ்வளவு நாள் அந்த யாத்திரை செய்துட்டு இருக்கிறாங்களோ அவ்வளவு காலம் வந்து விகாரத்துல ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இது ஒரு யாத்திரை. நம்ம நினைவு யாத்திரை பண்றோம், இது ஒரு யாத்திரை. இந்த 2 யாத்திரையும் பத்தி பாபா வந்து புரிய வச்சிருக்கிறாரு. நாலாபுறங்களிலும் செல்கிறார்கள். ஆனால் யாருடைய தரிசனம் செய்ய செல்கிறார்களோ அல்லது யாரை பக்தி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சரித்திரம், தொழில் பற்றி யாருக்குமே தெரியாது. எனவே அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாத்திரை செல்கிறார்கள். இவை அனைத்தும் பகவானை சந்திப்பதற்கான வழியாகும் எனவும் நினைக்கின்றனர். சாஸ்திரங்கள் படிப்பது இதுவும் பகவானை சந்திப்பதற்கான வழி எனவும் கூறுகின்றனர். ஆனால் பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் அவரோ சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றனர். இது பக்தியில இப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆன்மீக கல்வியின் மூலம் நாம் இவர்களைப் போல, அதாவது தேவி தேவதைகளைப் போல ஆகின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். யாரை சந்திப்பதற்காக அரைக்கல்பம் பக்தி மார்க்கம் நடக்கிறதோ அதே தந்தை ஸ்வயம் வந்து கற்பிக்கிறார். பாபா பாவனமாக ஆக்குங்கள், மேலும் நீங்கள் யார் என்று உங்கள் அறிமுகத்தையும் கொடுங்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றனர். ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளி ஆவீர்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மாவிற்கு தான் இங்கு சரீரம் கிடைத்துள்ளது. எனவே இங்கே கர்மம் செய்கிறது. இந்த சாக்கார உலகத்துல வந்து கர்மம் செய்து, ஆத்மா உண்மையிலேயே புள்ளிதான், அதுக்கு சரீரம் எப்ப கிடைக்குதோ அப்ப கர்மம் செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு பாபா சொல்றாங்க. தந்தை கற்பிக்கிறார். அப்பொழுது மிகவுமே ஏராளமான பிராமணர்கள் ஆகிவிடுகிறார்கள். முதலிலோ ஒரே ஒருவர் தான் இருந்தார் அல்லவா? ஒன்றிலிருந்து எவ்வளவு விருத்தி ஆகிவிட்டுள்ளது, எவ்வளவு ஆக வேண்டியுள்ளது. எத்தனை பேர் சூரிய வம்சம், சந்திர வம்சத்தில் தேவதைகளாக இருந்தார்களோ அத்தனை பேர் ஆக வேண்டியுள்ளது. எப்படி மற்ற தர்மத்துல
விருத்தி ஆயிட்டே இருக்குதோ அதே போல இங்க கூட பிராமணர்கள் விருத்தி ஆயிட்டே இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பேர் விருத்தி ஆவாங்க அப்படின்னா, சூரிய வம்ச சந்திர வம்சத்துல வரக்கூடிய தேவதைகள் மொத்த பேரும் இங்கதான் தயாராகணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சங்கமிகத்துலதான் தயாராகணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஆத்மாக்கள் பல்வேறு பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. இந்த விருட்சத்தின் முதல் வேர் தேவி தேவதைகள், பிறகு அவற்றிலிருந்து தண்டுகள் வெளிப்பட்டுள்ளன. எனவே குழந்தைகளே, நான் என்ன செய்கிறேன் என்பதை தந்தையே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர் விதை ரூபம், இந்த மரத்தினுடைய விதையாக இருக்கிறாரு. இவர் மூலமாக இந்த மரம் வருது அப்படிங்கறத பாபா சொல்லி இருக்கிறாரு. ஆத்மாவில் தான் தாரணை ஆகிறது. நான் எப்படி வந்தேன் என்பதை தந்தை அவரே கூறுகிறார். சன்னியாசிகள் கூட 2 விதமாக உள்ளார்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவர்கள் கடயோகி ஆவார்கள். அவர்கள் ராஜயோகி என்று கூறப்படுவதில்லை. அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் ஆகும். வீடு வாசல் விட்டுவிட்டு காட்டில் இருக்கிறார்கள். குருமார்களுக்கு சீடர்கள் ஆகிறார்கள். இப்பொழுது பீக்கேக்களாகிய நீங்கள் ராஜாக்களுக்கும் போய் ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, சன்னியாசிகள்ல 2 விதம் இருக்கிறாங்க. ஒன்னு கடயோகி, இன்னொன்னு ராஜயோகி. கடயோகிகள் ஒருபொழுதும் ராஜயோகியாக ஆக முடியாது. அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. பற்பல ராஜாக்கள் கூட அந்த குருமார்களுக்கு சிஷ்யர்களாக இருந்து முக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. உண்மையிலேயே பாருங்க, இன்னும் போக போக பாபா சொல்றாங்க, ராஜாக்களுக்கு நீங்க தான் ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்க முடியும். பிகேக்கள் தான், பிரம்மகுமார் குமாரிகள் தான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. உங்களிடம் கூட ஆரம்பத்தில் உட்கார்ந்தபடியே ஒருவரை ஒருவர் பார்த்து தியானத்தில் சென்று விடுவார்கள் அல்லவா? பாபா முந்தைய காலத்தினுடைய விஷயத்த சொல்றார். ஆரம்ப காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தியானத்துல சென்று விடுவாங்க. மிகவுமே ஆச்சரியமாக இருந்தது. இவருக்குள் தந்தை இருந்தார் அல்லவா? எனவே அவர் அதிசயத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார். அனைவருடைய கயிற்றையும் இழுத்து விட்டு கொண்டிருந்தார். ஆரம்பத்துல உட்கார்ந்த உடனே தியானத்துல போயிருவாங்க. அதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா பரமாத்மாவுடைய வேலைதான், சிவபாபாவுடைய வேலைதான். ஏன்னா இவருக்குள்ள அவரு வந்துதான், பிரம்மாவுக்குள்ள அவர் வந்துதான் நிறைய அதிசயத்தை காட்டினாரு. ஆரம்பத்துல எல்லாருடைய புத்திங்கிற கயிறை இழுத்துக்கிட்டு இருந்தாரு மேல அப்படின்னு தந்தை சொல்றாங்க. பாப்தாதா இருவருமே சேர்ந்திருந்தார்கள் அல்லவா? மயான யோகம் அமைப்பார்கள். எல்லோரும் தந்தையின் நினைவில் உறங்கி விடுங்கள், அனைவரும் தியானத்தில் சென்று விடுவார்கள். இவை அனைத்துமே சிவபாபாவின் சாமர்த்தியமாக இருந்தது. இதை பிறகு நிறைய பேர் மாயாஜாலம் என்றும் நினைக்க முற்பட்டார்கள். இது சிவபாபாவினுடைய விளையாட்டாக இருந்தது. தந்தையை மந்திரவாதி, வியாபாரி, ரத்தினங்களை அளிப்பவர் ஆவார் என்றும் கூறப்படுகிறது. வண்ணானாகவும் இருக்கிறார், பொற்கொள்ளனாகவும் இருக்கிறார், வழக்கறிஞராகவும் இருக்கிறார். அனைவரையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இது போல பல உறவுகள்ல பாபா இருக்கிறாரு. ஆரம்பத்துல செய்த செயல் எல்லாம் சிவபாபாவுடைய செயல்தான். அப்படின்னா எல்லாருமே படுத்துக்கிட்டு மேல ஒயிட் துணி போட்டு இந்த மாதிரி யோகாங்கிறது செய்யும் போது மர்ஜீவா யோகான்னு அதுக்கு பேருன்னு, அப்படின்னா இந்த உடலை விட்டுட்டு நம்ம அடுத்தது எந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்தினுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நினைச்சுக்கிட்டு அப்படியாப்பட்ட யோகத்தை ஆரம்பத்துல செய்ய வச்சிருக்கிறாரு பாபா. அப்படின்னா எல்லாரும் பாபாவுடைய நினைவிலே படுத்துட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாரும் தியானத்துல போயிடுவாங்க. அப்போ பாபா பற்பல விஷயங்களை மாயாஜாலம் போன்று காட்டினாராம். இப்ப எல்லாருமே இந்த மாயாஜாலம் கூட நினைக்க செய்தாங்களாம். எல்லாமே பாபா சிவபாபாவுடைய விளையாட்டு தான். ஏன்னா அவருக்கு புகழ் மந்திரவாதி, வியாபாரி, ரத்தினங்களை அளிப்பவர் அப்படிலாம் இருக்கு. அத ஆரம்பத்துல செய்து காட்டினாரு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது இவர்கள் இந்த லட்சுமி நாராயணராக ஆவதற்காக தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்வாலா கோயிலில் முழுமையாக நினைவார்த்தம் உள்ளது. சிவபாபா சொல்றாரு, நம்ம அனைவருமே தபஸ்யா செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா லட்சுமி நாராயணராக ஆகிறதுக்கு அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் தில்வாலா கோயில் அமைக்கப்பட்டுள்ளது.
தந்தை கூட இங்கு வந்துதான் புரிய வைத்துள்ளார். எனவேதான் இப்பொழுது அபுமலை அனைத்து தீர்த்தங்களிலும், அனைத்து தர்மங்களின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம் என்று எழுதவும் செய்கிறார்கள். ஏனென்றால் இங்குதான் தந்தை வந்து அனைத்து தர்மங்களுக்கும் சத்கதி அளிக்கிறார். அதனாலதான் எல்லா இடத்தையும் விட அபுமலை என்பது மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்பொழுது நிர்விகாரி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். 63 பிறவிகள் விகாரத்தில் சென்றுள்ளீர்கள். இப்பொழுது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள். இப்பொழுது அனைவருமே சரீரத்தை விடத்தான் வேண்டும். நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளேன். எனவே இப்பொழுது என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். நான் என்ன கூறுகின்றேனோ அதை மட்டும் கேளுங்கள். நீங்கள் ஜின் பூதம் போன்று இருக்கிறீர்கள். ஜின் என்ற பூதத்தின் கதை உள்ளதல்லவா? எனக்கு வேலை கொடு என்று அது கூறியது. ஆக ராஜா கூறினார், நல்லது, படி ஏறு மற்றும் இறங்கு என்று. அப்படி ஜின் பூதம்னு ஒரு பூதம் இருந்தது. அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கலன்னா சாப்பிட்டுரும். அப்ப என்ன வேலை கொடுத்தாரு ஒரு ராஜா அப்படின்னா, மேல ஏறு இறங்கு அப்படின்னு. இப்ப பாபா வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறாருன்னா, நீங்க கூட ஜின் பூதம் போன்று ஏறணும் இறங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏணிப்படியே பாபா வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அதுல முதல்ல நம்ம எந்த யுகத்துல இருந்தோம், இப்ப எந்த யுகத்துல வந்துட்டோம், மீண்டும் எந்த யுகத்துக்கு போக போறோம், இத புத்தியில நீங்க நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகத்துல உங்களுடைய நடிப்பு என்னங்கறத சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க ஜின் பூதம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்படி நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பர சிந்தனை வராது, அந்த வீண் சிந்தனைங்கிறது நமக்குள்ள வராது அப்படிங்கறதையும் பாபா சொல்றாரு. இப்பொழுது நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்கிறேன் என பாபா கூறுகிறார். எனவே ஏன் நீங்கள் தூய்மையாக ஆகக்கூடாது? ஆனால் காமம், கோபம் ஆகியவை கூட உள்ளன. விகாரம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது பெண்களை அடிக்கிறார்கள், வெளியே தள்ளி விடுகிறார்கள், நெருப்பில் இடுகிறார்கள். அவளைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் நடந்தது. இதுவும் நாடகத்தில் அமைந்துள்ளது. இப்படிலாம் ஆரம்பத்துல இருந்தது. இது நாடகத்துல பிக்ஸ் ஆகப்பட்ட விஷயம் அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உலகிற்கு அதிபதி ஆகுவதற்கு அல்லது உலக அரசாட்சியை பெற வேண்டும் என்றால் முக்கியமாக காம விகாரத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். சம்பூர்ண விகாரமற்றவர்களாக அவசியம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எப்படி நமக்கு தந்தை கிடைத்துள்ளாரோ அதே போல அனைவரையும் தந்தையை சந்திக்குமாறு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு பாபா கிடைச்சிருக்கிறாரு, நாம பாபாவை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது போல அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்களையும் சந்திக்குமாறு நம்ம செய்யணும். அதுக்குண்டான முயற்சியை பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்பிக்க வேண்டும். வரதானம், துக்கமான உலகம் அருகில் இருந்தாலும் கூட கவலையற்ற உலகின் ராஜ்யத்தை அனுபவம் செய்யக்கூடிய அஷ்ட சக்திகளின் சொரூபம் ஆகுங்கள். துக்கமற்ற, அதாவது சுகத்தின் ஞானம் இப்பொழுது இருக்கிறது. துக்கமான உலகம் முன்னால் இருந்தாலும் கூட சதா கவலையற்ற ராஜ்யத்தின் அனுபவத்தை செய்வது, இதுதான் அஷ்ட சக்திகளின் சொரூபம், கர்மேந்திரியங்களை வென்ற குழந்தைகளின் அடையாளம். இந்த கஷ்டமான உலகத்துல இருந்தாலும் கவலையற்ற ராஜ்யத்தினுடைய அனுபவத்தை செய்யணும். அப்பதான் நம்ம வந்து கர்மேந்திரியங்களை வென்ற ஆத்மான்னு சொல்லலாம், அஷ்ட சக்திகளுடைய சொரூபம்னு நம்மள சொல்லலாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்பொழுதுதான் பாபாவின் மூலம் சர்வ பிராப்திகளின் பிராப்தி ஏற்படுகிறது. ஆனால் ஒருவேளை சகவாச தோஷத்தினால் அல்லது கர்மேந்திரியங்களுக்கு வசப்பட்டு தனது சக்தியை இழந்து விட்டால் கவலையற்ற ராஜ்யத்தினால் அடைந்த நஷா மற்றும் குஷி தானாகவே இழந்து விடுவோம். கவலையற்ற ராஜ்யமும்
பரம ஏழ்மை நிலையை அடைந்துவிடும். ஸ்லோகன்: திடத்தன்மையின் சக்தி சதா துணையாக இருந்தால் வெற்றி கழுத்தின் மாலை ஆகிவிடும். இன்றைய அவ்வக்த இஷார: தனது எண்ணங்களின் புயல் அல்லது ஏதாவது சம்பந்தங்களின் மூலம், இயற்கை அல்லது சூழ்நிலைகளின் மூலம் புயல் அல்லது தடைகள் வருகிறது என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்காக யோக யுக்தி ஆகுங்கள். எதுவரை யோக யுக்த ஆகவில்லையோ அதுவரை தடைகளோடு போராடத்தான் வேண்டியிருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர். அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம்.
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.